வெல்கம் டு மைட்டி மெடிக்கோஸ். இன்னைக்கு வீடியோவில் கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் பற்றி தான் பேச போகிறோம். இதுக்கு முன்னாடி சிபிஎஸ்சில் நம்ம சேனலில் வால்வுலார் ஹார்ட் டிசீஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸில் வி ஆர் கோயிங் டு டீல் வித் லெஃப்ட் டு ரைட் ஷண்ட். அதர் டூ கேட்டகரிஸ் ஆர் ரைட் டு லெஃப்ட் அப்ஸ்ட்ரக்டிவ் ஹார்ட் டிசீசஸ். அப்கமிங் வீடியோஸில் வி வில் பி டீலிங் வித் தட். அடுத்து லெஃப்ட் டு ரைட் ஷண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஏசைனாடிக் ஹார்ட் டிசீஸ். அதில் ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்ட், வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்ட், பேட்டன்ட் டக்டஸ் ஆர்டரியோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் இருக்குது. இன்னைக்கு வி ஆர் ஸ்டார்டிங் atrial septal defect. Atrial septal defect la primum ASD, secondum ASD, sinus venosus ASD and there are coronary sinus ASD. இப்படிலாம் 4 டைப் இருக்கு. அதே மாதிரி PFO, it also causes the blood to travel from left to right side of the heart. இதை பற்றி இது எதனால் வருது, what are the defect in the development during the septum அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட 4th வீக் ஆஃப் ஜெஸ்டேஷன்ல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் ஹார்ட் டியூப் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஹார்ட் டியூப் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் ஹார்ட் டியூப் எண்டோடர்மா, மீசோடர்மா, எக்டோடர்மா எதுல இருக்கும் அப்படிங்கறத பத்திலாம் இப்ப பேசல. ஜஸ்ட் வி ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் த பேசிக்ஸ் ஆஃப் இன்டர்ஏட்ரியம் செப்டம். அதுக்காக தான் நம்ம இப்ப வந்திருக்கோம். அதனால அதையெல்லாம் நம்ம எம்பிரியாலஜி டீல் பண்ணும்போது we will deal with that. Just we understand the basics of interatrial septum. So 4th week of gestationல இந்த மாதிரி ஹார்ட் டியூப், ரைட் அண்ட் லெஃப்ட் ஹார்ட் டியூப் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஹார்ட் டியூப் இருந்திருக்கும். அந்த ஹார்ட் டியூப் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் இருக்கு. இப்படி டிஃபரன்ஷியேட் இருக்கு இந்த ஹார்ட் டியூப் பாத்தீங்கன்னா, ஒன்னு ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது பல்பஸ் கார்டஸ் அண்ட் பிங்க் கலர்ல இருக்கிறது பிரிமிட்டிவ் வென்ட்ரிக்கிள், கிரீன் கலர்ல இருக்கிறது பிரிமிட்டிவ் ஏட்ரியம் அண்ட் இந்த வயலட் கலர்ல இருக்கிறது சைனஸ் வெனோசஸ். இதுதான் 4 பார்ட்ஸ் ஆஃப் திஸ் ஹார்ட் டியூப். இந்த ஹார்ட் டியூப் which will be இதோட ஃபேட் என்ன, இது ஃபியூச்சர்ல என்னென்ன ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்மளோட பல்பஸ் கார்டஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் த அசெண்டிங் அயோட்டா அண்ட் த பல்மனரி ட்ரங்க். அதுக்கப்புறம் இந்த பல்பஸ் கார்டிஸே 3 பார்ட்டா டிஃபரன்ஷியேட் இருக்கு. ரைட் வென்ட்ரிக்கிளோட ட்ரபுகுலேட்டட் பார்ட்டாவும், ரைட் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கிளோட அவுட்ஃப்ளோ பார்ட்டாவும், அசனிங் அயோட்டா, பல்மனரி ட்ரங்க் ரெண்டுமே இதுல இருந்தா ஃபார்ம் ஆகுது. ரெண்டுக்கும் நடுவில் ஸ்பைரல் செப்டம் ஃபார்ம் ஆகும்போது there will be different tubes. அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிரிமிட்டிவ் வென்ட்ரிக்கிள். இந்த பிரிமிட்டிவ் வென்ட்ரிக்கிள்ல இருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிளோட ட்ரபுகுலேட்டட் பார்ட் மட்டும் தான் ஃபார்ம் ஆக போகுது. பிரிமிட்டிவ் ஏட்ரியம்ல இருந்து தான் 2 ஏட்ரியமே டெவலப் ஆகும். இந்த இடத்துல தான் நம்ம செப்டம் பத்தி பேச போறோம். அடுத்து நம்ம செப்டம் பத்தி தான் பேசுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா சைனஸ் வெனோசஸ். இந்த சைனஸ் வெனோசஸ் பாடியாவும் 2 ஹார்ன்ஸ், ரைட் அண்ட் லெஃப்ட் ஹார்ன்ஸ் ஆகும் டிஃபரன்ஷியேட் ஆகும். அது கூட 3 வெயின்ஸ் அட்டாச் ஆகும். ஒன்னு கார்டினல் வெயின், இன்னொன்னு அம்பிளிக்கல் வெயின், இன்னொன்னு விட்லைன் வெயின். இதே மாதிரி தான் லெஃப்ட் சைடும் அட்டாச் ஆகும். ஆனா லெஃப்ட் சைடு வில் பி ரெக்ரெசஸ் அண்ட் இந்த பாடி பார்ட் ஆஃப் சைனஸ் வெனோசஸ் இஸ் அப்சர்வ்ட் இன்டு த ரைட் ஏட்ரியம் அண்ட் இந்த ரைட் ஹார்னும் is observed into the right atrium. So in the sinus venosus have the part in the formation of interatrial septum. அதுக்காக தான் இந்த ஹோல் ப்ராசஸ்மே நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். இந்த சைனஸ் வெனோசிஸுக்கும் there is a part in the formation of interatrial septum. left horn regress ஆயிடும், இல்லாம போயிடும். right horn observe into the right atrium and right cardial vein தான் is going to futureல part of the SVC, superior vena cava, is formed and right vitelline vein la part of a IVC is formed and umbilical vein obliterated. அது எல்லாருக்கும் தெரியும். இதோட ஃபீச்சர்ல நம்ம இந்த 2 பார்ட் மட்டும் இன்னைக்கு படிக்க போறது ஏட்ரியல் செப்டம் பத்தி மட்டும் தான். So we are going to take this 2 part alone, ஏட்ரியம், பிரிமிட்டிவ் ஏட்ரியமையும் இந்த சைனஸ் வெனோசஸையும் மட்டும் எடுத்துக்க போறோம். செப்டம் பத்தி படிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ இது பிரிமிட்டிவ் ஏட்ரியம். முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பிரிமிட்டிவ் ஏட்ரியமை இப்படி திருப்பிட்டா இந்த மாதிரி பிரிமிட்டிவ் ஏட்ரியம் கிடைக்குது. இதுக்கு கீழே தான் இப்ப பிரிமிட்டிவ் வென்ட்ரிக்கிள் இருக்கு, அதுக்கும் கீழே பல்பஸ் கார்டஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. கார்டல் டு கெஃபாலிக் எடுத்திருக்கேன். இந்த டயக்ராம்ல நான் கெஃபாலிக் டு கார்டல் காமிச்சிருக்கேன். இப்போ திருப்பிட்டா இப்போ கார்டல் டு கெஃபாலிக் எடுத்திருக்கேன். அதுவும் ஏட்ரியம்குள்ள நம்ம சைனஸ் வெனோசஸ் உள்ள வந்துரும். அதோட ஓபனிங் ஏட்ரியம் குள்ள இருக்கும். ஏன்னா எஸ்விசியும் ஐவிசியும் இதுக்குள்ளதான் ஓபன் ஆகுது பாத்தீங்களா. அதனால இதை 3D நினைச்சுக்கோங்க. இந்த ஏட்ரியம்க்கு உள்ள வந்து நம்ம சைனஸ் வெனோசஸ் ஓபன் ஆகுது அண்ட் கீழே வென்ட்ரிக்கிள் அண்ட் பல்பஸ் கார்டஸ் இருக்கு. இப்ப நம்ம ஃபார்மேஷன் ஆஃப் செப்டம் பத்தி தான் படிக்க போறோம் டீடைலா. ஃபீட்டல் சர்க்குலேஷன் பார்த்தவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ரைட் ஏட்ரியம் டு லெஃப்ட் ஏட்ரியம் எப்பயுமே பிளட் ஃப்ளோ மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. இப்போ லெட் அஸ் கம் டு த ஃபார்மேஷன் ஆஃப் செப்டல் ஃபார்மேஷன். செப்டல் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்மளோட மிட் லைன்ல இருந்து there will be development of septum primum. ஃபர்ஸ்ட் டெவலப் ஆகிற இந்த செப்டம் பேரு செப்டம் பிரைமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த செப்டம் பிரைமம் வந்துட்டு இந்த இடத்துல பிளாக் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேர் நம்ம எண்டோகார்டியல் குஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த எண்டோகார்டியல் குஷனை நோக்கி மிட் லைன்ல வளரும் இந்த செப்டம் பிரைமம். டு மெயின்டைன் த பிளட் ஃப்ளோ ஃப்ரம்
ரைட் ஏட்ரியம் டு லெஃப்ட் ஏட்ரியம். இது இவ்வளவுதான் வளரும். சோ இந்த ஆஸ்டியம் பேரு ஆஸ்டியம் பிரைமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா, இதுதான் ஆஸ்டியம் பிரைமம். இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா திருப்பியும் பிளட் ஃப்ளோவை ரைட் டு லெஃப்ட் ஏட்ரியம் மெயின்டைன் பண்றதுக்காக இந்த இடத்துல மேல ஒரு ஓப்பனிங் உண்டாயிட்டு இந்த இடம் க்ளோஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் ஸ்டில் இட் இஸ் a septum primum and this is ostium secundum. ஓகேங்களா, இப்போ அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதே காமனா இருக்க இந்த பிரிமிட்டிவ் ஏட்ரியம்ல கீழே எண்டோகார்டியல் குஷன் இருக்கு அண்ட் நம்மளோட இது டெவலப் ஆயிடுச்சு செப்டம் பிரைமம் வித் த ஆஸ்டியம் செகண்டம். கரெக்டுங்களா, அடுத்து இதுக்கு ரைட் சைடா தேர் வில் பி த ஃபார்மேஷன் ஆஃப் செப்டம் செகண்டம் ஃபார்மேஷன் இருக்கும் which covers this ostium secundum கவர் பண்ணி இந்த செப்டம் செகண்டம் டெவலப் ஆகும். இந்த மாதிரி செப்டம் செகண்டம் நம்மளோட ஆஸ்டியம் செகண்டம் க்ளோஸ் பண்ணி டெவலப் ஆனிச்சு. க்ளோஸ் கிடையாது, இதை கவர் பண்ணி டெவலப் ஆகணும். அந்த மாதிரி டெவலப் ஆனாதான் இது நார்மல் டெவலப்மெண்ட். சோ இந்த இடத்துல இருக்கிறது இஸ் அன் foramen ovale. சோ பிளட் ரைட் ஏட்ரியம்ல இருந்து லெஃப்ட் ஏட்ரியம்க்கு இந்த foramen ovale வழியா இப்போ போக முடியும். This is what we are saying. இந்த மாதிரி foramen or ostium secundum கவர் பண்ணி செப்டம் செகண்டம் வளரணும். கீழே எண்டோகார்டியல் குஷனுக்கும் இந்த செப்டம் செகண்டம்க்கும் நடுவில் இருக்க கேப் தான் foramen ovale. So ரைட் ஏட்ரியம் டு லெஃப்ட் ஏட்ரியம்ல blood flow is still maintained. So இந்த மாதிரி ஃபுல்லா டெவலப் ஆயிடுச்சு. இது செப்டம் பிரைமம் and it is an ostium secundum. இது செப்டம் செகண்டம் and it is a foramen ovale. கரெக்ட்டுங்களா, போஸ்ட் நேட்டல் லைஃப்ல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் this margin of foramen ovale is attached to the septum primum. அதனால இந்த foramen ovale போஸ்ட் நேட்டல் லைஃப்ல ஃபோசா ஒவாலிஸா மாறிடும். உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுதா அப்படின்னா இது செப்டம் பிரைமம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் அ ஹோல் which is foramen ovale in the septum secundum வச்சுக்கோங்க. இந்த foramen ovale வழியா இது வரைக்கும் பிளட் இப்படி போயிட்டு இருந்துச்சு அண்ட் செப்டம் பிரைமமோட மேல இந்த இடத்துல கீழே காமிச்சிருக்கேன் பாத்தீங்களா, அந்த கேப் தான் foramen ஆர் ஆஸ்டியம் செகண்டம்னா பிளட் இப்படி போயிட்டு இருந்துச்சு. ஆனா போஸ்ட் நேட்டல் லைஃப்ல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த foramen ovale will get attached to the septum primum. அதனால இது ரெண்டுக்கும் நடுவுல கேப்பே இருக்காது. இதுக்கு முன்னாடி இப்படி இருந்திருக்கும், கேப் இருந்திருக்கும். ஆனா இந்த மாதிரி நடுவுல there will be attachment. அதனால this foramen will become fossa and it is called as fossa ovalis. So there will be the loss of connection between the right atrium and right ventricle. அடுத்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட இந்த மாதிரி sinus venosus என்ன ஆகும் அப்படின்னா is observed into the right atrium அப்படின்னு சொல்லிட்டு. So there will be the part of sinus venosus in the development of atrial septum and coronary sinus அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த coronary sinus also have the part in the development of atrial septum. இந்த coronary sinusum sinus venosusக்கும் எப்படி there is a part அப்படிங்கறத பத்திலாம் எம்பிரியாலஜில டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த மாதிரி தான் செப்டம் பிரைமம்ல ஆரம்பிச்சு it forms the whole intact septum which separates the right atrium and left atrium அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அப்போ how ASD which is called as atrial septal defect occurs அப்படிங்கறத தான் இப்போ நம்ம சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் ஏட்ரியல் செப்டல் டெவலப்மெண்ட் பத்தி பேசும்போது நம்ம என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா செப்டம் பிரைமம் டெவலப் ஆகும். கீழே there will be ostium primum அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த ostium primum should be obliterated and there should be development of ostium secundum. ஆனா சில பேர்ல இந்த ostium primum க்ளோஸே ஆகாது. அதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மற்ற ஃபீச்சர்ஸ் மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த செப்டம் வில் ஸ்டார்ட் டு க்ரோ. அதாவது இப்படி இருக்கும். ஓகேங்களா, ஆஸ்டியம் பிரைமம் வில் பர்சிஸ்ட் அண்ட் தேர் வில் பி த டெவலப்மெண்ட் ஆஃப் ஆஸ்டியம் செகண்டம் அண்ட் தேர் வில் பி த foramen ovale. அப்போ என்ன ஆகும்னா போஸ்ட் நேட்டல் லைஃப்ல இந்த foramen ovale இந்த செப்டம் பிரைமம் கூட க்ளோஸ் ஆகும்னா தேர் வில் பி சம் டிஷ்யூ இருக்கணும், அப்பதான் க்ளோஸ் ஆகும். அந்த மாதிரி டிஷ்யூ இல்லாம இந்த இடத்துல காலியா இருக்கிறதுனால தேர் வில் பி பெர்சிஸ்டன்ட் ஹோல் இன் த ஏட்ரியல் செப்டம். இதனால வந்த இந்த செப்டல் டிஃபெக்ட்டுக்கு பேரு தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பிரைமம் ASD அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். பிரைமம் ASDல there will be the flow of blood from left atrium to right atrium. இது வரைக்கும் பிசியாலஜிக்கலா ஃபீட்டஸ்ல ஓபனிங் இருந்துச்சுன்னா there will be the flow of blood from right atrium to left atrium. ஆனா ASD எல்லாமே acyanotic heart disease, so there will be the flow of blood from left atrium to right atrium. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீமோடைனமிக்ஸ் பத்தி பேசும்போது நம்ம பேசுவோம். அடுத்த டைப்ல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது பிரிமிட்டிவ் ஏட்ரியம், அது எடுத்து இது வந்துட்டு எண்டோகார்டியல் குஷன், நம்மளோட செப்டம் பிரைமம் டெவலப் ஆகுது அண்ட் ஆஸ்டியம் செகண்டம். இந்த இடத்துல கரெக்டா க்ளோஸ் ஆயிடுச்சு நம்மளோட ஆஸ்டியம் பிரைமம். ஆனா நம்மளோட செப்டம் செகண்டம்
foramen ovale ஃபார்ம் ஆகிறது கீழே ஃபார்ம் ஆகணும் அண்ட் செப்டம் செகண்டம் ஷுட் கவர் த ஆஸ்டியம் செகண்டம். ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா foramen ovale இப்படியே ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போஸ்ட்நேட்டல் லைஃப்ல இது போய் அட்டாச் ஆகிறதுக்கு இங்க டிஷ்யூஸ் இருக்காது. சோ there is a persistent perforation or foramen between ரைட் ஏட்ரியம் அண்ட் லெஃப்ட் ஏட்ரியம். இது இந்த மாதிரி வந்த பெர்சிஸ்டன்ட் foramen பேர் தான் நம்ம செகண்டம் ஏஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேங்களா, இதுலயும் blood flow left atrium to right atrium தான் இருக்கும் and this is how will be dealt in the hemodynamics. Third type அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் there is a part of sinus venosus in the development of atrial septum அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைப் என்ன ஆகும்னா கரெக்டா இந்த septum primum and ostium secundum and septum secundum covers the ostium secundum foramen ovale கரெக்டா ஃபார்ம் ஆயிடும். ஆனா there will be defect in the formation of septum which has the part of sinus venosus. Sinus venosus ஃபார்ம் பண்ற பார்ட்ல there will be இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் sinus venosus இந்த part of atrial septum ஃபார்ம் பண்ணோம்னா அதுல டிஃபெக்ட் இருக்கும் and இந்த foramen will persist after the postnatal. So அதனால there will be a flow of blood from left atrium to right atrium. இந்த type of ASD is called as sinus venosus ASD அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அடுத்து fourth type இருக்கு which is called as coronary sinus ASD. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் coronary sinus also has role in the formation of atrial septum. அதுல ஏதாவது டிஃபெக்ட் வந்துருந்துச்சுன்னா அப்போ ஃபார்ம் ஆகிற ASD தான் coronary sinus ASD. அந்த coronary sinus is how helped in the formation of atrial septum அப்படிங்கறத embryology நம்ம பார்ப்போம். அடுத்து most important part of the video வந்திருக்கும். இதுல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட primitive atrium இது endocardial question. கரெக்டா there will be the development of septum primum, ostium secundum and septum secundum கரெக்டா க்ளோஸ் பண்ணி there is a development of foramen ovale. இந்த foramen ovale postnatal lifeல இந்த margins போய் அட்டாச் ஆகணும். கரெக்டா இந்த மாதிரி இருக்க foramen ovale கீழே இருக்க இந்த septum primum கூட எடுத்துட்டு போய் இப்படி அட்டாச் ஆகணும். அப்படி அட்டாச் ஆனா there will be the formation of fossa ovalis. ஆனா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி anatomical closure இல்லாம இப்படியே persistent இந்த flow இருந்துச்சு அப்படின்னா there is a defect in the atrial septum. So blood can come from left atrium to right atrium in this hole after the postnatal life. இந்த மாதிரி இருக்க இந்த டிஃபெக்ட்டுக்கு பேரு தான் நம்ம patent foramen ovale அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். This is a defect in atrial septum and it is not a atrial septal defect. நான் என்ன சொல்ல வரேன்னா ASD is not equal to PFO. ஏன்னா ASD எல்லா டைப்ஸ்லயுமே there is some defect. primumல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல defect, secondumல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல defect and sinus venosusல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல defect. ஆனா foramen ovale, patent foramen ovale there is no defect in the formation of septum. ஆனா persist ஆகுது. அதனால இது டிஃபெக்ட் கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் அ பேட்டன்ட் foramen ovale. இதுதான் முக்கியமான aim of our video. So upcoming video we are going to discuss what are the syndromes associated with ASD, how will be the hemodynamics in ASD, Eisenmenger syndrome na enna, what is the murmur, what is the clinical features, what is the treatment, இத பத்தி தான் டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். அது வரைக்கும் நம்ம சேனலை நம்ம ஐடி மெடிக்கோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and comment பண்ணுங்க. Thank you.